அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல ஜூலை மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 8வது ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நம்முடைய ராசிநாதன் இந்த மாதத்துல 7ஆம் இடத்துல இருப்பாரு. அடுத்தது 8ஆம் இடத்துல சூரியன், 9ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகத்துடைய கன்ஜக்ஷன் இருக்கும். அடுத்தது 10ஆம் இடத்துல கேது. மேலும் கரெக்டா ஜூலை 4ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்மளோட ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கேதுவோடு வந்து கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அதனைத் தொடர்ந்து ஜூலை 7ஆம் தேதி புதன் பகவான் வக்ரத்துல நம்மளோட ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மேலும் ஆட்சி ஆகிறாரு, பிளஸ் சூரியனோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அதற்கு அடுத்தபடியா கரெக்டா ஜூலை 16ஆம் தேதி சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோடு வந்து கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அது நல்ல விஷயம், சிவராஜ யோகத்தை கிரியேட் பண்ணுவாரு. அதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி வக்ரத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரத்துல தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான கிரக நிலை. இப்ப இந்த ஜூலை மாத ராசி பலனை நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி இதுல எந்த பாதிப்பும் இல்ல, பாசிட்டிவா இருக்கு. உங்களுடைய சிந்தனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, தெளிவா இருக்கு, தெளிவான முடிவுகள் எடுக்கிறீங்க, ஆக்ஷன் உடனே பண்றீங்க. அதுக்கெல்லாம் அந்த நேரம் வந்து பாசிட்டிவா இருக்கு. இந்த மாதத்துல நான் மெயினா விருச்சிகத்துக்கு சொல்றது என்னன்னாக்கா, கோபத்தை கொஞ்சம் ஒரு நிதானமா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து செவ்வாயுடைய பார்வை ஜென்மஸ்தானத்துல இருக்கு. அதுல கோபம், அவசர முடிவு, அவசரப்பட்டு ஒரு விஷயத்த மாற்றம் செய்யறது, இது போன்ற அமைப்புகளை கொஞ்சம் நிதானமா நம்ம செய்யறது ரொம்ப நல்லது. முக்கியமா கோபமான உணர்வுகள், கோபமான சிந்தனைகள், இதை வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணிக்கிறது நல்லது. கோபத்தை அதிகமா வெளிக்காட்டாம இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபேவரா இருக்கும். அடுத்து இந்த மாதத்துல நம்ம மெயினா பாக்குறது தொழில், உத்தியோகம். 10ஆம் இடத்துல கேது, சுக்கிரன் வந்து நமக்கு வந்து இப்போ கேதுவோட வந்து கன்ஜக்ஷன் ஆகுறாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 16 நாள் வேலை, தொழில் இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி பிரஷரான ஒரு அமைப்பு இருக்கும். இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாமா, ஜாப்ல ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை செய்வோமா, தொழில ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை செய்வோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுத்துரும். இந்த மாதத்துல முதல் 16 நாள் உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், நீங்க பணிபுரியக்கூடிய இடம், தொழில் புரியக்கூடிய இடம், இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அவசர முடிவு, அவசர மாற்றத்தை முதல் 15 நாள்ல நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தொழில், உத்தியோகம், உங்களுடைய பொருளாதாரம் இதுல நல்ல மேன்மை அப்படிங்கிறது உறுதியா உண்டு. ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10, 10ஆம் வீட்டு அதிபதி. அவர் இப்போ அஷ்டமத்துல முதல் 16 நாள் இருப்பாரு. அதன் பிறகு பாகியஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குருவோட வந்து கன்ஜக்ஷன் ஆவார் 16ஆம் தேதிக்கு பிறகு. எனவே தொழில், உத்தியோகம் இதுல வந்து ஒரு மாதிரி பிரஷர், பிடிக்காத ஒரு மனநிலை. ஆல்ரெடி கேது 10ல இருக்கிற கேது பாக்குற வேலை பிடிக்கல, ஒரு திருப்தி இல்ல, நான் நிறைய உழைக்கிறேன் பட் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பாராட்டுதல் கிடைக்கல, ஒரு திருப்தியான ஒரு மனநிலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 10ல இருக்கிற கேது நம்மள தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் பெருசா திருப்தி அடைய விடாது. எவ்வளவு பண்ணாலும் 10ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை, ஒரு வெறுப்புணர்ச்சியை வந்து நம்ம பாக்குற வேலை, செய்யற தொழில் மூலமாக நமக்கு அப்படியே ப்ரொடியூஸ் பண்ண முயற்சி பண்ணும். இந்த மாதம் முதல் 16 நாள் தொழில், உத்தியோகம் இது கொஞ்சம் டஃபா இருக்கு. 16ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தொழில், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள், வருத்தங்கள், கவலைகள், குழப்பங்கள் எல்லாம் சரியாயிடும். 16ஆம் தேதி வரைக்கும் அவசர முடிவு, அவசர மாற்றம் தொழில், உத்தியோக ரீதியா இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு வந்து குரு, அவர் வந்து பாகியஸ்தானத்துல உச்சமா இருக்காரு, நல்ல விஷயம். அதன் பிறகு வந்து பார்த்தோம்னாக்கா 11ஆம் வீட்டு அதிபதி அஷ்டமத்துல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவுல பெருசா தடை இல்ல, பிரச்சனை இல்ல, பணவரவு கணிசமா இருக்கு, உங்களுடைய தேவைகள், எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகுது. பட் வர பணம் பத்தல. ஏன் அப்படின்னாக்கா விரையாதிபதி உங்களுக்கு கேதுவோட போய் இணைகிறாரு, நிறைய செலவு இருக்கு. எந்த அளவுக்கு பணம் வருதோ அதை தாண்டின செலவு இருக்கு. முக்கியமா பயணம், மாற்றம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக செலவு இருக்கும். அதிகமா டிராவல் பண்ணுவீங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இடமாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம் இது சார்ந்த விஷயங்கள்ல நிறைய செலவுகளை கொடுக்கும். பயணங்கள் மூலமாக செலவுகளை கொடுக்கும். செலவுகள்ல கொஞ்சம் கவனம் தேவை.
தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இந்த நேரத்துல கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. எனவே பொருளாதார ரீதியா வரவுல பெருசா தடை இல்லை, பண வரவு கணிசமா இருக்கு, தேவைகள் எண்ணங்கள் பூர்த்தி ஆகுது. பட் செலவை ஓரளவுக்கு நிதானமா நம்ம செய்யறது ரொம்ப நல்லது. அடுத்தது குடும்பம், திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இது நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி நமக்கு பாகியஸ்தானத்துல உச்சமா இருக்காரு. பாதிப்பு இல்ல, குடும்பத்துடைய ஆதரவு இருக்கு, குடும்பத்துல மேன்மை இருக்கு, குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கு, குடும்பம் சார்ந்த வகையில சுப மாற்றங்கள்லாம் உண்டு, அதுல எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்தது பார்த்தோம்னாக்கா திருமண முயற்சிக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. ஆனா 7 செவ்வாய் திருமண முயற்சி ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லா தான் போகும், பெருசா பாசிட்டிவா சொல்ல முடியல. திருமண முயற்சி ஒரு மாதிரி வேகமா அவசரமா ஒரு மாதிரி விறுவிறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அவசர முடிவுகளை அந்த மாதத்தை தவிர்க்கிறது நல்லது. மேலும் சனி பகவானுடைய பார்வை வேற உங்களுக்கு 7ஆம் இடத்துல. எனவே திருமண முயற்சி தாமதமாகுது. சோ இந்த மாதம் திருமண முயற்சிக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. சோ கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அவசர முடிவு அவசர மாற்றம் திருமண முயற்சி சார்ந்த வகையில இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை. உங்களுக்கு இந்த மாதத்துல 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது குற்றம். என்னதான் ஒரு ராசிநாதனா இருந்தாலும் அவர் ஒரு இயற்கை பாவகிரகம். அதனால அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. 7ஆம் அதிபதி சுக்கிரன் நல்லா இருக்காருனாக்கா இல்ல, கேதுவோட போய் கன்ஜெக்ஷன் ஆகுறாரு, அதுவும் ஒரு குற்றம். எனவே இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்துல தேவையில்லாத கருத்து போராட்டம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எனவே பேச்சு வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிக்கணும். வாழ்க்கை துணை சார்ந்த அத்தனை விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பாக்குறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் 5ஆம் பாவகத்துல சனி, இப்ப குரு பார்வை உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. எனவே பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை, குழப்பம்லாம் நிவர்த்தி ஆயிடும். பிள்ளைகளால ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும். அது ஃபுல் ஃபிளெக்ஜடா இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, கம்ஃபர்டபுளா உங்களுக்கு இந்த சூழ்நிலையை மாத்தி கொடுக்குது. அடுத்தது நம்ம பாக்குறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியத்துக்கான அந்த முயற்சிகளை செய்யலாம். பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. புத்திர பாக்கியத்துல சுப செய்தி நிறைய பேருக்கு கிடைச்சிடும். சோ தாராளமா முயற்சி பண்ணலாம். அடுத்தது பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள், சுப விசேஷங்கள் சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. 15ஆம் தேதிக்கு பிறகு அதுக்கான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே தாராளமா முயற்சிகளை எடுக்கலாம். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் புதன் நினைவு அஷ்டமத்துல இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். புதன் ஆதித்ய யோகம் சிறப்பா வேலை செய்யும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி ரீதியே எந்த தடையும் இல்லை, கல்வியில மேன்மை உண்டு. ஆனா 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு சோதனையை கொடுக்கும். படிப்போமா வேணாமா, படிப்புல ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கும், ஒரு மன உளைச்சலை கொடுக்கும், கல்வி ரீதியா ஒரு பிரஷர் அமைப்பை கொடுக்கும். சோ அதை நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்சம் நிதானமா நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. அலட்சிய குணத்தை நிறைய கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்ப விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அலட்சிய குணம் அதிகமாகும். எனவே அந்த அலட்சிய குணத்தை, அந்த மனப்பான்மையை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கல்வி மேல கொஞ்சம் கவனம் செலுத்தினா அந்த நேரத்தில் ஒரு சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஓவராலா அந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சூரியன் புதன் இணைவு, குரு சூரியன் இணைவு இதெல்லாம் இருக்கிறதுனால கல்வியில பெருசா பிரச்சனை வந்துடாது. குறிப்பா உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு அற்புதமான மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஜூலை மாதம். எனவே கல்வி ரீதியே எந்த குறையும் இல்லை. அலட்சியத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே கல்வியில நல்ல மேன்மை இருக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது இந்த மாதத்துல தேக ஆரோக்கியம். நான் விருச்சகத்துக்கு பாக்குற மெயின் வார்னிங்கே ஹெல்த்ல தான். ஏன் அப்படின்னாக்கா 7, 8 இந்த ஸ்தானங்கள்ல பாவகிரகங்கள்லாம் ஆதிக்கம் பண்ணுது. சூரியன் 8ல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. எனவே இந்த மாதத்துல தேக ஆரோக்கியத்துல முதல் 15 நாள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா வயிறு சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருக்கணும். வயிறு சார்ந்த உபத்திரங்கள் ஏதாச்சும் நீங்கலாம். கழிவு நீக்க உறுப்புகள்ல பாதிப்பு நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். முக்கியமா நான் விருச்சிகத்துக்கு பாக்குறது இந்த நேரத்துல மன உளைச்சல் கடுமையா இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் மன உளைச்சலை கடுமையா கொடுத்துருவாரு. அதே போல தனிமை உணர்வை கொடுத்துருவாரு. பயம், பதட்டம், கவலை, எதுக்கு கவலைப்படுறோன்னே தெரியாம கவலைப்பட்டு உட்காந்துருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் இது. எனவே தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம உங்க மனசை கொஞ்சம் நல்லா பராமரிச்சு நீங்க எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இது போன்ற ஆக்டிவிட்டீஸ்ல உங்களை ஈடுபடுத்திக்கிறது முயற்சி பண்ணுங்க. ஸோ அது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சது, இந்த மாதத்துல 2ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை இருக்கு, பிளஸ் சூரியனுடைய பார்வை இருக்கு. எனவே பேச்சுல ஒரு நிதானம் இருக்கணும். டக்குன்னு வார்த்தை விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிக வாக்குவாதங்கள் குடும்பத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. எனவே வார்த்தைகள்ல ஒரு நிதானம், கவனம், பொறுமை எப்போதும் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்துல கோபமான வார்த்தையில நீங்க வெளியிடாம இருந்தாலே நீங்க சேஃப்னு அர்த்தம். ஸோ அதான் நான் உங்களுக்கு மெயினா சொல்றது. ஓவராலா இந்த ஜூலை மாதம் விருச்சகத்துக்கு ஓரளவுக்கு செமி பாசிட்டிவா இருக்கு. உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல், உங்களுடைய முக்கிய முடிவுகள் இதுல ஒரு நிதானம் இருந்தாலே இந்த மாதம்
வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துரும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.